குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். என் பேர் மணிகண்ட பிரபு. கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன். எனக்கு இந்த ஃபேஸ்புக் மூலிமா தான் சாரோட ப்ரோக்ராம் பற்றி தெரிய வந்துச்சு. இந்த 21 days சேலஞ்ச் இதில் நான் அட்டன் பண்ணதுக்கு அடுத்து நிறைய சேஞ்சஸ் என்கிட்ட என்னுடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி, எனக்கு பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி நடந்திருக்கு. நிறைய விஷயம் சார் பேசுகிறது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில இது மாதிரி ரெசிடென்ஷியல் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 10 days அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அடுத்து லைஃப் டைம் அதை கண்டினியூ என்னால் பண்ண முடியல. ஆனால் சாரோடது ஈஸியாக அவர் பேசுகிறது எல்லாமே ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஸோ இதை லைஃப் டைமாக கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளேயே இருந்தால் தான் இது முடியும் அப்படின்ட்டு யோசித்தேன். ஸோ அதனால் நான் ஏடிசிலையும் ஜாயின் பண்ணிட்டேன். அது மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால பிஸ்னஸ் சம்மந்தமாக சாருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு நடக்கிற 2 hours பிசிசி கேம்ப்லேயும் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிசிசிலையும் ஃபியூச்சரில் மெம்பர் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது மாதிரி சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு எனக்கு நிறைய என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னா நிறைய கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கு. நான் ரொம்ப நாளாக ஃபார்ச்சுனர் வாங்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமாவாசை அன்னைக்கு நான் புக் பண்ணிட்டேன். எதுவாக இருந்தாலும் சாரோட கைடன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிறோம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி புக்ஸு படிக்கிற ஹேபிட்ஸ் எனக்கு இல்லை. புக்கு வாங்கிலாம் வச்சுருவேன். இந்த சீக்ரெட்டுங்கிற புக்கெலாம் 1 year முன்னாடியே வாங்கிட்டேன். பட் ஓப்பன் பண்ணவே இல்லை. பட் இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அடுத்து ஒரு 50 pages அது படிச்சிருக்கேன். ஸோ மெயினாக ஸ்க்ரீன் டைமை குறைக்கணும், நிறைய என்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றணும், ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக இதை 21 days மட்டும் இல்லாமல் லைஃப் டைமாக இருக்கணும் அப்படின்னா இதுக்குள்ளேயே இருந்தால் தான் அப்படிங்கிறது காரணத்துக்காக நான் இதை லைஃப் டைமாக கண்டினியூ பண்ணணும்னு எனக்கு விருப்பம். ரொம்ப நன்றி பிரசன்னா சார், இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ வெரி மச் எவ்ரிவன்.